நெக்ஸ்ட்டு எரர்ஸு. ரைட்டா, எரரை பொறுத்த வரைக்கும் நான் காமனாகவே சொல்லிடுறேன். இப்போது இது வந்து நீட் ஜெய் ரெண்டுக்குமே தான் நடத்துகிறோம். இப்போ நீட்டில் சில நேரம் எரர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, ஜெயியில் எரர்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அப்போ நம்ம எரர்ஸ் பார்த்து தான் ஆகணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எரர்ஸையும் ஃபாலோ பண்ணுறேன். எரர்ஸை பொறுத்த வரைக்கும் எரர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ட்ரூ வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் எரர் வேல்யூ இப்படி தான் இருக்கும். அப்போ ட்ரூ வேல்யூ ஒன்று எரர் வேல்யூ ஒன்று சேர்ந்து தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு எரரில் வந்து எரர் அடிஷன் பண்ண போகிறேன். எரர் அடிஷன் பண்ணுறேன். இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஒரு ஏரியாவோட லென்த் 1 வந்து எவ்வளோ அப்படின்னா 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.5 சென்டிமீட்டர் இருக்குதுன்னு வச்சுப்போம். இன்னொரு லென்த்து 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.2 சென்டிமீட்டர் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா டோட்டல் லென்த்து கேட்குறாங்க. அப்போ டோட்டல் லென்த்து கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எரர் அடிஷன் பண்ணணுமா? அப்போ L is equal to L1 ப்ளஸ் L2. அப்போ L1 எவ்வளவு 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.5 ப்ளஸ் ஆட் பண்ணுறேன் 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.2. அப்போ எப்போவுமே எரர் அடிஷனில் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரூ வேல்யூவை தனியாக ஆட் பண்ணணும், எரர் வேல்யூவை தனியாக ஆட் பண்ணணும். அப்போ ட்ரூ வேல்யூ ஆட் பண்ணோம்னா 5 ப்ளஸ் 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.5 ப்ளஸ் 0.2. அப்போ ஆட் பண்ணோம்னா 5 ப்ளஸ் 3 நமக்கு என்ன ஆயிரும் 8 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.5 ப்ளஸ் 0.2 நமக்கு என்ன கிடைக்கும் 0.7. அப்போ இதுதான் டோட்டல் லென்த். ரைட்டா, இது எரர் அடிஷன். இப்போ இதே வேல்யூவை எரர் சப்ராக்ஷன் பண்ண சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ. எரர் சப்ராக்ஷன். இப்போது டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க இதே வேல்யூவில். அப்போ என்ன பண்ணுறது? இப்போது L1 மைனஸ் L2 என்னன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி தான் ட்ரூ வேல்யூவை தனியாக மைனஸ் பண்ணணும், எரர் வேல்யூவை ஆட் பண்ணணும். ஓகேங்களா, சப்ராக்ஷனால் ரெண்டையும் மைனஸ் பண்ணிவிடக்கூடாது, எரர் வேல்யூவை ஆட் பண்ணணும். அப்போ நம்ம எப்படி ஆட் பண்ணுறோம் அப்படின்னா L1 மைனஸ் L2 கேட்குறாங்க. அப்போது 5 மைனஸ் 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் எரர் வேல்யூ எவ்வளவு 0.5 ப்ளஸ் 0.2. அப்போது 5 மைனஸ் 3 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.5 0.7 கிடைக்கும் 0.7. அப்போ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், ட்ரூ வேல்யூவை மைனஸ் பண்ணியிருக்கிறேன், எரர் வேல்யூவை ஆட் பண்ணியிருக்கிறேன். இது எரர் சப்ராக்ஷன். அடுத்து எரர் மல்டிப்ளிகேஷன். இதே வேல்யூ வச்சு நான் பர்ஃபார்ம் பண்ணி காமிக்கிறேன். மல்டிப்ளை L1 அண்டு L2 இப்படி கேட்குறாங்க. இப்போது இதுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்குது. இப்போ நான் மல்டிப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், L1 L2 மல்டிப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த வேல்யூ எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும், அதை நான் இஜெட்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போது இஜெட்டுங்கிற வேல்யூ தான் L1 into L2. இஜெட் இஸ் ஈக்குவல் டு L1 into L2 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இஜெட் எப்படி எழுதணும் அப்படின்னா del Z by Z இஸ் ஈக்குவல் டு L1 எப்படி எழுதணும் அப்படின்னா del L1 by L1 ப்ளஸ் L2 del L2 by L2. இதுதான் ஃபார்மேட். அப்போ del Z அப்படின்னா நம்ம மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வர்ற எரர். இஜெட் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே நமக்கு ட்ரூ வேல்யூஸ் தெரியும். ட்ரூ வேல்யூஸ் என்னது 5 3. இதை மல்டிப்ளை பண்ணால் நார்மல் மல்டிப்ளை பண்ணால் வர்றது தான் இஜெட். ஸோ நார்மல் மல்டிப்ளிகேஷன் நான் பண்ணுறேன். அப்போ 5 into 3 எவ்வளவு 15. அப்போ del Z by 15 இஸ் ஈக்குவல் டு del L1. எரர் L1ல் ஏற்பட்ட எரர். L1ல் எவ்வளோ எரர் ஏற்பட்டிருக்கு 0.5. 0.5 டிவைடட் பை L1. L1னா இதானே 5 ப்ளஸ் del L2. L2ல் ஏற்பட்ட எரர். L2ல் ஏற்பட்ட எரர் எவ்வளவு 0.2. 0.2 டிவைடட் பை L2. L2 எவ்வளவு 3. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னு வச்சுங்களேன், del Z by 15 is equal to கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 3 into 0.5 1.5, 5 into 0.2 1 by 5 into 3 15. ஓகேங்களா, அப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும்.
அப்போ del z is equal to 2.5. இதுதான் என்னது எரர் மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா? இப்போ எரர் டிவிஷனை வேறு வேல்யூ வச்சு பர்ஃபார்ம் பண்ணி காமிக்கிறேன். சரி, ஓகே. மாஸ் இஸ் ஈக்குவல் டு 10 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.3 அப்படின்னு வச்சுக்கலாம். வால்யூம் வி வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.2 அப்படின்னு வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ என்ன கேட்குறாங்கன்னா ரோ கேட்குறாங்க, டென்சிட்டி கேட்குறாங்க. அப்போ ரோக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், ரோ இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். அப்போ இங்கே ரோ தான் இஜெட் மாதிரி. ஓகேங்களா? இப்போ எழுதுகிறேன் பாருங்கள். del rho by rho is equal to del m by m plus del v by v. del rho இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும். ரோனா காமனாக நமக்கு தெரியும், மாஸ் பை வால்யூம். அப்போ மாஸ் பை வால்யூம், மாஸ் எவ்வளவு 10, வால்யூம் எவ்வளவு 5. அப்போ 10/5 நம்ம கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும் 2. அப்போ del rho by 2 is equal to del m எவ்வளவு 0.3 by m by m எவ்வளவு 10 ப்ளஸ் del v எவ்வளவு 0.2 by வால்யூம் எவ்வளவு 5. ஓகேங்களா? இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். வழக்கம் போல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்னது 5 × 0.3 1.5, 10 × 0.2 2 by 10 × 5 50 is equal to del L divided by 2. இப்போ இதை கேன்சல் பண்ணால் 25 ஆகிடும். அப்போ del L is equal to 1.5 to 3.5 by 25. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 35 × 10⁻⁻1 by 25, 7 5 35, 5 5 25 × 10⁻⁻1. அப்போ கேன்சல் பண்ணோம்னா 4 5 5, மிச்சம் எவ்வளோ இருக்குன்னா 2 2 20, 1.4 × 10⁻⁻1 0.14. இதுதான் எதோட வேல்யூ, del ரோவோட வேல்யூ. ஓகேங்களா? இது எரர் டிவிஷன். ஓகேங்களா? அடுத்து லாஸ்ட்டு எரர் பவர்ஸில் வந்தால் எப்படி போடுறது அது பார்க்கலாம். பவர்ஸில் இப்போ z is equal to a power 1/3 b power 2 root c d இப்படி இருக்குது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா a வந்து 1%, b வந்து 2%, c வந்து 3%, d வந்து ஒரு 4%, a வந்து 6% இப்படி இருக்குது. இப்போ அப்ளை பண்ணி பார்க்கணும். இப்போ வழக்கம் போல் z என்ன பண்ணுவோம், del z by z is equal to பவர் இருந்தால் முன்னாடி கொண்டு வந்துடணும். அவ்வளோதான். a இருக்கா, ஏக்கு பவர் என்ன இருக்குது 1/3. அப்போ 1/3 முன்னாடி கொண்டு வந்துடணும். 1/3 ஏவை நம்ம எப்படி எழுதுவோம், del a by a ப்ளஸ் பிக்கு பவரில் என்ன இருக்குது 2 முன்னாடி கொண்டு வந்துடணும். 2 b எப்படி எழுதுவோம், del b by b ப்ளஸ் ரூட் சின்னு இருக்குது. ரூட்னா என்னது 1/2, பவர் 1/2 தானே. ஏன்னா ரூட் சியை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா c பவர் 1/2ன்னு எழுதலாம். அப்போ 1/2 முன்னாடி வந்துடும். 1/2 சியை நம்ம எப்படி எழுதுவோம், del c by c ப்ளஸ் d எதுவுமே இல்லை, பவரில் 1 தான் இருக்குது. அப்போ 1 முன்னாடி கொண்டு வந்துடலாம். 1 × del d by d. இப்போ இன்ட்டு 100 போட்டோம்னு வச்சுங்களேன், எரர் பர்சன்டேஜ் கிடச்சிரும். அதே மாதிரி இங்கே இன்ட்டு 100 போட்டோம்னா எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும், எரர் பர்சன்டேஜ் கிடச்சிரும். அப்போ அப்ளை பண்ணணும். 1/3 del a by a எவ்வளவு 6%, இன்ட்டு 6% ப்ளஸ் 2 × del b by b. del b by எத்தனை பர்சன்டேஜ் 2%, இன்ட்டு 2% ப்ளஸ் 1/2 del c by c எத்தனை பர்சன்டேஜ் 3%, இன்ட்டு 3% ப்ளஸ் del d by d. del d by d எத்தனை பர்சன்டேஜ் 4%, 4%. இப்போது 2 ப்ளஸ் 4 ப்ளஸ் 3/2 ப்ளஸ் 4, 2 ப்ளஸ் 4 6, 10 ப்ளஸ் 3/2 1.5 எழுதலாம். அப்போது 11.5% அப்படிங்கிறது தான் எதோட வேல்யூ, del z by z. ஓகேங்களா? அப்போ எரர் அடிஷன் உங்களுக்கு தெரியும், சப்ராக்ஷன் உங்களுக்கு தெரியும், மல்டிப்ளிகேஷனும் தெரியும், டிவிஷனும் போட்டு காமிச்சிட்டேன், பவர்ஸும் போட்டு காமிச்சிட்டேன்.
ஓகேங்களா? ஷேர் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். கிராஷ் கோர்ஸ் அவங்களுக்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.